friends, happy morning. இன்னைக்கு ஜூலை 4th எனக்கு வந்து 15th ரேடியோ தெரப்பி. ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு விஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது. ரேடியேஷன் மிஷின் வந்து ஃபால்ட்டு, ஸோ இன்ஜினியர் வர வச்சிருக்கோம். ஃபால்ட் சரியானது கால் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து எவ்ரி வீக்கெண்ட் வந்துட்டு பாலு டேவிட் சார் டாக்டர் வந்து சஜெக்ஷன் ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எனக்கு போய் தான் ஆகணும். சார் 1 o'clock வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ 12 o'clock அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும். அதுவும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்து கீமோ போர்ட் இருக்கு இல்லையா. ஸோ ஆஃப்டர் சர்ஜரியும் கூட நமக்கு 6 months அது நம்ம பாடியிலே தான் இன்சர்ட் பண்ணி இருக்கு. ஸோ அது எவ்ரி மந்த் ஒன்ஸ் அதுவும் ஃப்ளஷ் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுவும் இன்னைக்கு போய் பண்ணணும். அதையும் பண்ணிட்டு அதுக்குள்ள மிஷின் ரெடி ஆச்சுன்னா ரேடியேஷன் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டு தான் பார்க்கணும். இன்னைக்கு மெயினாக டாக்டர் பார்க்க போகிறது எதுனாக்கா இந்த த்ரோட் பெயின் இன்னும் சரியாகல. நேற்று நைட் வரைக்குமே எச்சில் முழுங்கும் போது கூட ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ மார்னிங் கொஞ்சம் பரவாயில்ல, பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. தண்ணி குடிக்கும் போதும் அவ்வளோ பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இல்லை, ஓகே. பட் ஆனால் சம்திங் அந்த இரிட்டேஷன் இருக்குது, நம்ம நார்மலாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதை டாக்டர்கிட்ட கேட்கணும். அண்டு ஸ்கின் பற்றி நிறைய பேர் மெசேஜ் கூட எனக்கு பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி கொப்பளம் மாதிரிலாம் கூட வந்துடும், எனக்கும் அது மாதிரி தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் இப்போ ரேடியேஷன் பண்ணும்போது அவங்க தெரபிஸ்ட் கொடுக்குறவங்கள டெக்னாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க அது மாதிரிலாம் ஆகாது, பயப்படாதீங்க. வந்து ஆக்சுவலி கட்டி வந்தது வந்து அண்டர் பிரெஸ்ட். ஸோ சர்ஜரி பண்ணிக்கிறது இங்கே கீழே அண்டர் பிரெஸ்ட் அந்த ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து இங்கே அண்டர் ஆர்ம் வரைக்குமே ஸ்டிச்சஸ் போகும் நமக்கு. ஸோ அந்த ஸ்டிச்சஸ் பண்ணின அந்த ஸ்கின் எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க பேப்பர் வந்து தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும் ஊறி போயிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ரக்சரை. ஏதாவது என்ன சொல்கிறது ஃபீல் ஆகிடுங்கிற மாதிரி அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், அந்த மாதிரிலாம் ஆகாது, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே மேலே இங்கே அப்பர் போர்ஷன்லாம் குட்டி குட்டியாக பொறியாக வந்திருக்கு. ஸோ அதுவும் டாக்டர்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி ஆகுமா என்ன ஏதுன்னு. ஸோ அவங்க நமக்கு இருக்கிற அந்த சைட் எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேடியேஷன் சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்களா இருக்கும். ஸோ சார் இன்னைக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், ஓகே. அண்ட் இன்னைக்கு ஜூலை 4th சொன்னேன் இல்லையா. இன்னையிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 30 days. ஆகஸ்ட் 4th வந்து என்னோட பர்த்டே. லாஸ்ட் இயர் பர்த்டே கொண்டாடும் போதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி கேன்சர் வரப்போகுது. ஏன்னா ஆகஸ்ட் 18th என்னமோ தான் எனக்கு வந்து கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் 4th என்னோட பர்த்டே. நான் ஸ்டார்டிங்கில் கேன்சர்னு தெரிஞ்ச உடனே ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், இது பணம் சம்பாதிக்கிறதுக்காக போடுற இது இல்லை, கிரியேட் பண்ணது இல்லை விளாக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன், சரி ஓகே கேன்சர்னு வந்தாட்டே இறந்துடுவோம், அதுக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டு தெரிஞ்சதை சொல்லணுன்ட்டு. இப்போ தான் நம்ம சாவ மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சே, வாழணும்னா மணி முக்கியம் இல்லையா. ஸோ அதனால என்னோட சின்ன ஆசை. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் ஆகஸ்ட் 4th என்னோட பர்த்டே வரத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 சின்ன ஆசை. முருகனோட அருளால் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.